நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட போது மக்களவையில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே தமிழ்நாட்டின் செங்கோல் நிறுவப்பட்டது. அப்போதிலிருந்து செங்கோலுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நிலவி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவையில் உள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி RK சௌதரி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் கோவில் என்றும் அரசர் அல்லது இளவரசரின் மாளிகை அல்ல என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழும் செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்றும் RK சௌதரி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் RK சௌதரியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. हमारी कोशिश थी कि पार्लियामेंट से सेंगोल हटना चाहिए. अगर देश में लोकतंत्र बचाना है तो सेंगोल को हटाना है. நாடாளுமன்றத்தில் செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதி உறுப்பினரின் கருத்து சரியானது என்று திமுக செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஜனநாயக நாட்டில் செங்கோலுக்கு வேலை இல்லை என்று கூறினார். ஜனநாயக நாட்டில் செங்கோலுக்கு வேலை இல்லைங்கிறது தான். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஏதாக இருந்தாலும் அருங்காட்சியகத்தில் வைக்கணும். அருங்காட்சியகம்ங்கிறது மிக அரிய பொருள்களை வைக்கின்ற இடம். இந்த செங்கோலை அருங்காட்சியகத்தில் வைப்பது என்பது அதற்கு மதிப்பு சேர்க்கும் ஒன்று. எனவே அதில் தவறு கிடையாது. செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கும்பொழுது அவருடைய கருத்து சரியான கருத்தாகத்தான் எனக்கு படுகிறது. காரணம், செங்கோல் என்பது ஜனநாயக முறைக்கு முன்னதாக இருந்த மன்னராட்சி முறையிலே மன்னர்கள் பயன்படுத்தி ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த கருத்துக்கு மறுப்பு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இதேபோல செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதி உறுப்பினரின் ஆலோசனை நல்லது என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கருத்து தெரிவித்துள்ளார். The government has always been playing with this kind of things by placing Sengol and other kind of things and making a high drama in the new parliament building was inaugurated. In that time itself we had commented on our position. And this is a good suggestion from the Samajwadi colleague. I hope that if it is discussed in the India Alliance meeting and if there is a cohesive, common demand is made, that will have more value when we are going to speak about this kind of things. எதிர்க்கட்சிகளுக்கு செங்கோலின் மதிப்பு தெரியாது என்றும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மதிப்பு தெரியாது எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி தமிழர்களை அவமானப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களுடைய மாண்பை போற்றுகின்ற அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை எந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த அருகதை கிடையாது. செங்கோல் தமிழர்களுடைய மரபு, செங்கோல் தமிழர்களுடைய பெருமை, செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு, நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல். இந்நிலையில் செங்கோல் என்பது கொடுங்கோலின் சின்னம் கிடையாது என்றும் மக்களாட்சியின் சின்னம் என்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்போதுமே மதித்ததில்லை என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ள அவர், எதிர்க்கட்சியினரின் கருத்து அவர்களது அறியாமையை காட்டுகிறது என்றும் குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான இந்தியா கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.